பாஸ்டர் கிம் தனது மனைவியை இழந்த துக்கத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. வெறும் 50 நாட்கள்தான் கடந்திருந்தது. சுங்ஷியாங் மாகாணத்தின் கிராமப்புறத்தில் புதிய கல்லறை அமைக்கப்பட்டிருந்தது. மண் இன்னும் உயரமாக மேடுபோல் இருந்தது. ஒரு கனமழைக்குப் பிறகு சாம்பல் நிற மாலையில் அவர் தனது குழந்தைகளுடன் கல்லறையை பார்க்கச் சென்றார். மண் மழையால் வெடித்திருந்தது. திடீரென்று குழந்தைகள் கத்தினார்கள், அப்பா, அம்மா மூச்சு விடுறாங்க, கல்லறை திறங்க. அவர்கள் ஈரமான மண்ணை தோண்ட முயன்றார்கள். அதிர்ச்சியடைந்தாலும் பாஸ்டர் கிம் அவர்களை சமாதானப்படுத்தினார். இது மழையால் மண் நகர்ந்திருக்கும் என்று சொல்லி வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஆனால் அந்த இரவு வீடு வெறுமையாக இருந்தது. அவர் தனியாக அமர்ந்து வேதாகமத்தை திறந்தார். கண்ணீர் பக்கங்களில் விழுந்தது. திடீரென ஒரு பெரிய வாள் இதயத்தை துளைத்தது போல கடும் வலி ஏற்பட்டது. அவர் தரையில் விழுந்தார். அது ஒரு மிகப்பெரிய இதயத் தாக்கம். மருத்துவர் வந்து பரிசோதித்து அவர் இறந்துவிட்டார் என்று மரணச் சான்றிதழ் எழுதிவிட்டார். 3 நாட்கள் கடந்தன. அந்த கிராமத்தில் இறுதி சடங்குகள் வீட்டிலேயே நடந்தன. நண்பர்களும் ஊழியர்களும் கூடி அவரது உடலை குளிப்பாட்டி ஆடை அணிவித்து பெட்டிக்கு பக்கத்தில் வைத்தனர். கடைசி கீர்த்தனை பாடிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. பாஸ்டர் கிம் திடீரென உட்கார்ந்தார். அறை முழுவதும் அலறல். சிலர் வெளியே ஓடினர். சிலர் பேய் பார்த்தது போல் நடுங்கினர். ஆனால் தைரியமாக சிலர் வந்து பார்த்தபோது அவர் மூச்சு விடுவது தெளிவாக இருந்தது. என்னை ஏன் புதைக்கிறீர்கள்? நான் சாகவில்லை என்று அவர் கேட்டார். பின்னர் அவர் சொன்ன சாட்சி அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. இதயத்தாக்கம் ஏற்பட்ட அந்த நொடியில் வானத்திலிருந்து 3 பிரகாசமான நட்சத்திரங்கள் இறங்கின. அருகே வந்தபோது அவை தேவதூதர்களாக மாறின. இருவர் அவரை பிடித்தனர். ஒருவர் வழிநடத்தினார். கீழே பார்த்தபோது தன் உடல் தரையில் கிடப்பதை அவர் கண்டார். தான்னா என்றபோது தேவதூதர், அது நீ வாழ்ந்த உடல் மட்டுமே, நீ அதை விட்டு செல்கிறாய் என்றார். அவர்கள் மின்னல் வேகத்தில் மேலே பயணம் செய்தனர். வட துருவம் அருகே ஒளி நிறைந்த ஒரு ஆன்மீக பாதை வானத்தை நோக்கி விரிந்திருந்தது. எண்ணற்ற மக்கள் அதில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். பின்னர் அவர் ஒளியால் நிரம்பிய மகிமையான உலகத்தை அடைந்தார், புதிய எருசலேம். அங்கே இயேசு அவரை வரவேற்றார். தேவதூதர்களும் இரட்சிக்கப்பட்டவர்களும் பாடலுடன் நின்றனர். தேவ சிங்காசனத்திலிருந்து ஓடும் தெளிந்த நதி, அதன் கரையில் கனிகள் நிறைந்த மரங்கள், விளங்கும் ஒளி, எல்லாம் சொல்ல முடியாத மகிமை. அங்கே அவர் தாவீது, ஸ்தேவான் போன்றவர்களை சந்தித்தார். ஸ்தேவானிடம் கல்லெறியப்பட்ட போது வலி இருந்ததா என்று கேட்டபோது, இல்லை, நான் இயேசுவை பார்த்த மகிழ்ச்சியில் இருந்தேன் என்றார். பின்னர் இயேசு அவரை ஒரு அழகான மாளிகைக்கு அழைத்துச் சென்றார். கதவு திறந்தது. அவரது மனைவி மகிமையுடன் வெளிவந்தாள். பூமியின் காயங்கள் இல்லை, இளமையுடனும் ஒளியுடனும் ஜொலித்தாள். குழந்தைகளிடம் சொல்லுங்கள், நான் இங்கே பூமியை விட அதிகமாக உயிரோடு இருக்கிறேன் என்றாள். ஒரு நாள் கல்லெறியப்பட்ட காயம் இப்போது வைரம் போல பிரகாசித்தது. பூமியின் வேதனை நித்திய மகிமையாக மாறியிருந்தது. பின்னர் அவருக்கு பல வீடுகள் காட்டப்பட்டன. ஆனால் அவரது வீடு இன்னும் முடிக்கப்படாமல் கூரையில்லாமல் இருந்தது. அவர் வெட்கப்பட்டார். இயேசு சொன்னார், உன் விசுவாசமான செயல்கள் மேலே கட்டுமான பொருள்களாக வருகிறது. தொடரு. இறுதியில் அவரிடம், உடனே திரும்ப வேண்டும், அவர்கள் உன்னை புதைக்கப் போகிறார்கள் என்று கூறப்பட்டது. அவர் மீண்டும் கீழே இறங்கினார். தனது வீட்டையும் பெட்டிக்கு பக்கத்தில் கிடந்த உடலையும் மேலிருந்து கண்டார். தேவதூதரின் கட்டளையுடன் அவர் உடலுக்குள் திரும்பினார். அதே நேரத்தில் பெட்டி மூடப்படுவதற்கு முன் அவர் உட்கார்ந்தார். அவர் திரும்பி வந்தபோது ஒரே ஒரு உறுதியான செய்தியுடன் வந்தார். வானம் உண்மையானது, நித்தியம் உண்மையானது, பூமியில் நாம் செய்வது என்றென்றைக்கும் மதிப்புடையது. கிறிஸ்து விரைவில் வருகிறார், தயாராயிருங்கள். I have seen the promise.